ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் லைக் நியூ வாய்ஸ். நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரியஸ் அவர் கிளாமரஸ் டைம். ஸோ இந்த எபிசோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்த்துடலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா லிங்க்கையுமே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க ஓப்பனிங்கில் நம்மளோட தங்கச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ணன் நினச்சி. ஸோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய அசிஸ்டன்ட் வந்து நம்ம தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் தங்கச்சி வந்து தன்னோட அண்ணன் எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்மளோட அசிஸ்டன்ட் ஹக் பண்ணி சரி அழாத ஃபீல் பண்ணாத அப்படின்னு மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கடுத்து இந்த பக்கத்தில் கேட்டுறாங்க நம்ம நிங்க்கும் கிரேஸையும் தான். ஸோ நம்ம நிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிரேஸ் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஸோ கொலாபரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான வந்து எல்லா ஒர்க்குமே ரெடி பண்ணி ஸோ அதுக்கான ஃபைலை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சைன் வாங்குறதுக்கு அச்சிட்டி. ஸோ அப்போ நம்மளுடைய நிங்க்கும் கிரேஸும் பேசிகிட்டு இருக்கேச்சில் நம்ம நிங்க் வந்து கிரேஸ் கூட விளையாடவே ஸோ என்னோட கையில் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட நிங்க்கு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அண்ட் இப்படி பேசிகிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு நம்ம கிரேஸோட அசிஸ்டண்ட்டுமே வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட நம்மளோட கிரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே முடிச்சிடுறாங்க. அப்படி இந்த பக்கத்தில் காட்டுறாங்க நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து நம்ம தங்கச்சிக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் தங்கச்சி சமாதானமாகிற மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய அசிஸ்டன்ட் என்ன கேட்குறான்னா ஸோ மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஸோ என்கிட்ட சொல்ல முடியலன்னா அந்த சென் கிட்ட தான் சொல்ல முடியும்னா சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லவே அப்படின்னா நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம தங்கச்சி சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து இந்த பக்கத்தில் நம்மளுடைய நிங்க்கும் கிரேஸும் நம்ம அண்ணனோட சமாதிக்கு வராங்க. ஸோ அந்த பிளேஸில் நம்ம நிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ வந்து நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, பட் என் மேலே இருந்த தப்பு எல்லாமே இன்னைக்கு வந்து கரைஞ்சி போச்சு, ரியலி ஸோ சாரி அப்படின்ற மாதிரி நம்ம நிங்க்கு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்குமே வந்து அவர் மேலே கோபம் இருந்திருக்கும், ஸோ பொறாமையும் இருந்திருக்கும். அதனால் ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே தேங்க்ஸ். ரெண்டாவது விஷயம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இறந்ததுனால தான் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கிடச்சிது அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அப்படி இந்த பக்கத்தில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ வந்து கம்ஃபர்ட் பண்ணுறணும் அப்படின்றதுக்காச்சுட்டி நம்ம ஹீரோயினி ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அவங்க எப்படி சூரியனை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு மட்டும் தாங்க இருப்பார். நம்ம ஹீரோயினி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ ஃபுட்டெல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோயினி அந்த ட்ராயிங்கை போய் காட்டுறாங்க, அந்த எம்ப்ராய்டிங் ட்ராயிங்கை. ஸோ இதை காட்டி இதை பார்த்தியா, இதில் வந்து நிறைய வந்து அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தியா அந்த ஸ்னேக்கில் வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ பாதி வந்து கோபமாக இருக்குது, ஸோ மீதி வந்து அன்போடு இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நம்ம ஹீரோமே சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னாக்கா என்னால் எதையுமே மறக்க முடியலன்னு சொல்லி ஃபீனவே ஸோ ஒன்று நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுமே ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கடுத்து இந்த பக்கத்தில் காட்டுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோ உட்கார வச்சு எல்லோரும் வந்து திரும்பி ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் 2 பேருக்கும் போட்டி இருந்துச்சு, இந்த தடவை ஒரே ஒருத்தன் தான். ஸோ நம்ம ஹீரோ வச்சு போட்டி போடுறாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னாக்கா இவன் ஒரு ஆர்மி மேன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லவே ஸோ இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கடுத்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஹீரோக்கே ஓட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தர் ஓட் போடவே ஸோ நான் வந்து பார்த்தோன்னா 5 ஓட்டு தான் இருக்கும், அங்கேயுமே 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதுவுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ 6வது ஓட்டு வந்தால் தான் நம்ம ஹீரோ வின் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கவே ஸோ அந்த இடத்துக்கு நம்ம தங்கச்சி வராங்க. ஸோ நம்ம தங்கச்சியுமே இதில் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். ஸோ அவங்க வந்து என்னோட ஓட்டு என்னோட அண்ணனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வின் பண்ணி அவருமே சிஓ ஆகிடுறாருதுங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ இதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்ம நிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் ஸ்னோவி ஸ்மோக்கோடைய அந்த கேங்கோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டார் இல்லைங்களா. ஸோ அந்த கொலாபரேஷனை பற்றி அவர் பேசுகிறாருங்க. இது கேட்டோன்னே இது வந்து இந்த மீட்டிங் அதாவது அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கும் கிரேஸும் தவிர வேறு வெளியில் யாருக்குமே தெரியாது, அப்படி இப்படி இவருக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதனால் நேராக நிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸை மீட் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணியா அப்படின்னு சொல்லவே இல்லை, நீ யார்ட்டுமே ஷேர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம நிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை யாரோ என்கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே யாரோ என்கிட்ட ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம நிங்க் வந்து நம்ம சேர்மன் பையனை மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் தான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவார். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்னோவி ஸ்மோக்கோடைய இந்த கான்ட்ராக்டை நம்மளோட ஹீரோவோட பிரதர் போட்டிருந்திருப்பார். ஸோ அதனால தான் இந்த கான்ட்ராக்டை இவருமே எடுத்திருப்பார். பட் அந்த கான்ட்ராக்டுமே கம்ப்ளீட் ஆகிருக்காது. இது 5 இயர்ஸ்க்கு போட்டிருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டுமே கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ அதுக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது டபுள் கான்ட்ராக்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ப்ராப்ளம் வரும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் வந்து இந்த கான்ட்ராக்டை நம்மளுடைய லிங்க் எடுத்து நடத்தக்கூடாதுன்றதுக்கு சரி சேர்மன் பையன் இந்த மாதிரி எடுத்து விட்டுருப்பான். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் ஆஃபீஸ் மேட்ஸ்க்கும் தெரிய வரவே ஸோ மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து நம்மளுடைய லிங்க்குக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம தங்கச்சி வந்து நம்மளுடைய சேர்மன் பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ எதுக்கு அப்படி பண்ணுற, எதுக்காக எடுத்தாலும் அவனுக்கு எதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்லவே நீ எதுக்கு அவனுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணுக்கும் தங்கச்சிக்கு அந்த இடத்துல வருது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. இது நம்ம சேர்மன் பையன் இருக்கான் இல்லைங்களா, ஸோ அவன் வந்து நம்மளோட கேங்கை மீட் பண்ணுறான். ஸோ கேங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த யூஸ்லெஸ்ஸான இந்த கான்ட்ராக்டை ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொலாபரேட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, இதேமாரி நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் வந்து பார்த்தோன்னா மிரட்டுறான். ஸோ இதை கேட்ட நம்ம கேங்க்கு செம்மையாக கோபம் வருது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. போட அப்படின்ற மாதிரி வாரியில் வச்சு நம்ம கேங் வந்து விரட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம நிங்க்குமே வந்துடுவாங்க. ஸோ நிங்க் வந்தோன்னே இந்த மாதிரி வந்து சேர்மன் பையன் வந்தார், என்னதான் நடக்காங்க, அவர் என்னென்னமோலாம் பேசிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லவே என்னதான் நடக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹீரோயினி. அண்ட் இதுக்கு அடுத்து அவங்களுமே எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவே நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேங் சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளுடைய நிங்க்குமே அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அண்ணாவுமே வந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. ஸோ அண்ணாவோட கான்ட்ராக்ட் 5 years கான்ட்ராக்ட் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது சால்வ் பண்ணுங்க, ஏன்னா மிஸ் கேங் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நிற்க காட்டுறாங்க. நிற்குமே கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான், அது லீஜின்ஜிங் தான். லீஜின்ஜிங்கிட்ட எப்படியாவது நான் ஹெல்ப் கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹீரோவும் நம்மளோட நிங்க்கும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம நிங்க் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி அண்ணாக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, 5 years கான்ட்ராக்ட் போட்டிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்ததுனால அந்த கான்ட்ராக்ட்மே பாதிலே நின்றுடுச்சு. பட் இப்போ இதனால் எனக்கு ப்ராப்ளம் வருது, ப்ளீஸ் அந்த கான்டாக்ட் எப்படியாவது வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோமே அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படின்னு நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்மளோட ஹீரோ அப்பாவை மீட் பண்ணுறாங்க. அப்பா கிட்ட அந்த கான்ட்ராக்டை பற்றி அப்பாவுக்கு தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. ஆனால் அப்பா வந்து இதெல்லாம் அண்ணனுக்கு தான் தெரியும், நீ அண்ணன்ட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நான் அண்ணன்ட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபைல்ஸை நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தோன்னாக்கா எடுத்து பார்க்குறாருங்க. அண்ட் இதுக்கடுத்து ஃபைனலி அந்த கான்ட்ராக்ட் ஃபைலுமே நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிச்சிட்றாரு. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம நிங்க்குக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து நம்ம நிங்க்கும் நம்ம ஹீரோவும் நம்மளுடைய கேங்கை மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய நிங்க்கும் நம்மளுடைய ஹீரோவும் சேர்ந்து கேங் கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் 2 பேரோட கம்பெனிக்குமே உங்களோட காப்பிரைட் தேவை, ஸோ உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்களுமே சொல்லிடுறாங்க. 2 பேருக்குமே கான்ட்ராக்ட் அதாவது காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் நம்ம சேர்மன் பையனுக்கு 2 பேருமே சேர்ந்து இந்த காப்பிரைட் வாங்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அண்ட் இதனால் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நிங்க் வந்து அப்பா கிட்ட பேசியிருப்பாரு, அதாவது சேர்மன் கிட்ட. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சேர்மன் பையன் சேர்மனை பார்க்கறதுக்காச்சும் வராரு. அந்த இடத்துல நம்ம நிங்க்குமே இருப்பார். நிங்க்கு கிட்ட கோவமாக பேசுவார், பாய மூடு அப்படின்ற மாதிரி நம்ம அப்பா சொல்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணு, நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் சொல்லிடுவேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிங்க்குமே அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுவார். அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கல நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து நீ இதெல்லாம் வந்து ஒரே ஒரு கேர்ளுக்காக பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி கேட்கவே ஆமாண்டா ஒருத்திக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம கேங்கை மீட் பண்ணுறதுக்காச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கச்சில் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ என்னென்னு கேட்பாங்க. என்னென்னு கேட்டாக்கா நம்மளோட ஹீரோ வந்து அவரோட கம்பெனிக்கு காப்பிரைட் வாங்கி வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த காப்பிரைட்டை கிழிச்சு போட்டுடுறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனும் கேங்கும் கேட்டுட்டு இருக்கவே ஸோ நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவே ஸ்னோவி ஸ்மோக்கை ஸோ எனக்கு இல்லை நீங்கள் ஹீரோனிக்கு கொடுத்துருங்க, ஸோ ஹீரோனி
ஹீரோயினுக்கு இதில் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு தெரிய வந்தோடனே ஹீரோயின் இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தா. அவளுக்கு நிறையவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு குடிக்க வேண்டிய இந்த காப்பிரைட்டை ஹீரோயினுக்கு கொடுத்துருங்க அப்படின்ன மாதிரி நம்மளுடைய ஹீரோ வந்து நம்மளுடைய கேங் கிட்ட சொல்லவே, இதை கேட்ட கேங் வந்து பார்த்தோன்னாக்கா யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஹீரோயினுமே இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. ஸோ இதனால் அவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கவே நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபைல் எடுத்து நீட்டி ஸோ கான்ட்ராக்ட் சைன் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணி தான் வந்தீங்களா அப்படின்னு ஒன்று, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே இல்லை என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்கவே, இதை கேட்டோடனே நம்ம கேங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ என்னுடைய ஸ்மோக்குக்கு ஸோ ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகிக்கிட்டே வருது. ஸோ இந்த வந்து ஸ்மோக்கான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை ஸோ மேலே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோயின்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயினுமே சந்தோஷமாக கான்ட்ராக்ட் சைன் போட்டுக்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ட்ராயிங்கை போய் காட்டுறாங்க. அந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த ஸ்னேக்குக்கான அந்த மீனிங்குமே அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்டு அவங்களுமே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து அவங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்து காட்டவே ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோட வந்து அந்த ஸ்மோக்கு ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக வெளியில் வரப்போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம நிங்கும் கிரேஸும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்மோக் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இது ரொம்பவே சேடாட்டு நம்மளோட நிங்க் வந்து நம்ம கிரேஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருப்பான். சரி வீடு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நிங்க் வந்து நம்ம கிரேஸ்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவான். ஸோ நம்ம கிரேஸ்மே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. முன்னாடியே அவன் ஒரு ட்ரெஸ்ஸுக்காச்சும் அளவெடுத்திருந்தான் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கிஃப்ட் பண்ணுறான். ஸோ அது அவங்க பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அவன் வந்து அதுக்குள்ளேயே நீ ரெடி பண்ணிட்ட அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நைட்டு நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸையுமே அவங்க ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இப்போவே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் அவங்க அது ரிப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னு நம்ம யாயை பிக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அவளோட ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுட்டு இருக்கவே நம்ம யாய் பதட்டத்தோடு வராங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யாய் அதை கிராஸ் பண்ணி போய் யாயின்னு சொல்லி கூப்பிடவே இதுக்கிட்ட இப்படி ஏழம் விட்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமே காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற நீனு அப்படின்னோடனே இந்த மாதிரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சீக்ரெட்டாக மெயினும் அப்படின்னா இது நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம், சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு லவ் தானே பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லவே ஆமாம் ஆனால் வந்து இது சீக்ரெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா அப்படியா அப்படின்னு மாதிரி சொல்லவே ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிடுவே சரி ஓகே விடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து அவர் ஒரு கிஃப்ட்டுமே பண்ணுறாரு. அண்ட் இதுக்கடுத்து இந்த பக்கத்தில் நம்மளோட நிங்கும் கிரேஸும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயினுக்கு இந்த ஆர்டர் கிடச்சதுனால ஸோ நம்ம நிங்க் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நிங்க்குக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தார் இல்லைங்களா. அப்போ டாக்டர் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே உங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கிரேஸ் வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தது அவர் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. இதை கேட்டுன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. விடிய தூங்காமல் உட்காந்து ஒரு டிசைன் ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அதை நம்மளுடைய நிங்க் கேங் கிட்டேயுமே காட்டுறாங்க. கேங்குமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னாக்கா ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களோட லேபை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு வச்சுட்டு வந்து அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா இல்லைம்மா எனக்கு வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் இதை வந்து கேங் கேட்டுட்றாங்க. கேங் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் வந்து யார்ட்டோ கேட்டுட்டு இருந்தாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவே சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறாரு. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரசிடென்ட் ஹாங் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்டுருந்துருப்பாங்க. ஸோ என்ன வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஹீரோயினிக்காக வேண்டி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எனக்காக அந்த ஹாலில் வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் கேட்பார். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே அந்த பிரசிடென்ட் ஹாங்குமே ஒத்துப்பார். அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஹீரோயினுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னோன்னா அது இப்போ வரலமா அப்படின்ற மாதிரி சொல்லவே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோயினே அந்த ஹாலை சுற்றி வராங்க. அண்ட் இதுக்கடுத்து அது நம்ம ஹீரோக்குமே வீடியோ கால் பண்ணி அந்த பிளேஸை ஃபுல்லாக காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இந்த பக்கத்தில் நம்மளுடைய சென்னும் நம்ம அசிஸ்டண்ட்டும் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னாக்கா சரி இப்போ உங்களோட லவ் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நீ வேறு ஏன்டா கடுப்பாக கிளப்பிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவே சரி நீ எந்த அளவுக்கு அவளோட
விட்டு க்ளோஸ் ஆகிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவே எங்கே அவள் பக்கத்தில் போனாலே செவுட்டில் அடிக்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எப்படி தான் அவளை வந்து பக்கத்தில் கொண்டு போகிறது, அவள் மனசில் இருக்கக்கூடிய காதலை வெளியில் கொண்டு வருதுன்னு தெரியாமல் 2 பேரும் இங்கே முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ அவர் ஒரு பிளானுமே போட்டு கொடுப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அசிஸ்டண்ட்டும் நம்மளோட தங்கச்சியும் ஷாப்பிங் போயிட்டு வருவாங்க. ஸோ உடனே தங்கச்சி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தங்கச்சி சொல்கிறாங்க. இதை கேட்ட அசிஸ்டன்ட், என்னது இப்போ வீட்டுக்கு போறியா அப்படின்னு, ஆமாம் டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு, இல்லை போகாத என்னையும் நானும் வீட்டுக்கு வரேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் தங்கச்சி வந்து நீ போடா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேகமாக போகவே எனக்கு ஸ்டமக் ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்டமக் பெயின் ஆகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இதனால் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே ஸ்டமக் பெயின் ஆகுதுன்னு சொன்னோன்னே ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் கார் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கு ஓட்டுற, நீ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டாத, நீ வந்து ஸ்லோவாக ஓட்டுன்னு சொல்லிட்டு இருப்பான். உனக்கு ஸ்டமக் பெயினாக இருக்குல்ல, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்லன்னு சொன்னோன்னே எனக்கு இப்போ ஸ்டமக் பெயின் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி நம்ம தாங்க அசிஸ்டன்ட் சொல்லவே என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒழுங்காக வண்டி விட்டு இறங்குடா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற நீ, என்ன வண்டி விட்டு இறங்குன்னு சொன்னேன், இல்லை அப்படின்னு வண்டி விட்டு இறங்குன்னு சொன்னோன்னா அவங்க இறங்கிடுறாரு. இதுக்கிட்ட அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து நம்மளுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய புக்கு வந்து நான் வாங்கினேன்ல, அது உன்னோட கார்லேயே வச்சுட்டு வந்துட்டு ப்ளீஸ் அதை தந்துடு அப்படின்னா, நீ எங்கே இருக்க, நீ விட்டுட்டு போனாலுமே அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த ஸ்க்ரீனே பார்த்துட்ருப்பார், அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனே. அண்ட் அவர் பார்த்துட்டு ஒன்றும் மாறலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த டைமில் நம்ம சென்னுமே கால் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய வந்து எதுவுமே மாற்றலையா, ஸ்க்ரீன் எதுவுமே சீக்கிரமாக மாற்று அப்படின்ற மாதிரி சொல்லவே சொன்னது ஃபஸ்ட் நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு சிக்னல் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சிக்னல் காட்டுறாரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட தங்கச்சியுமே வந்துடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து அவங்க கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது தான் அவங்களோட ஆட் எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம தங்கச்சி பார்த்துட்டு வராங்க. ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் அவங்களோட ஒரு ஆடுமே வந்து ஷோ ஆகிட்டே இருக்குது. அது அவங்க பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தங்கச்சி. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய அசிஸ்டன்ட் கிட்டேயும் வராங்க. அசிஸ்டன்ட் வந்து இப்படி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட இப்படியாடா வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து தங்கச்சியோட ஃபேஸ்லாம் அழுக்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடன்னு தொடச்சிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம தங்கச்சியுமே வந்துடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து ஆர் யூ கிரேசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னோடனே, இப்படி என்னோடய ஃபோட்டோ வந்து பப்ளிக் பிளேஸில் வச்சுருக்கியே அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் கேட்குறாரு. ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட தங்கச்சியுமே சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட ஹீரோயினி வந்து பார்த்தோன்னாக்கா ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. இதனால் நம்ம யாய் வந்து அந்த ஷாப்புக்கு வரது கச்சடி வராங்க. நம்மளோட நம்ம சென்னுமே வரான். சொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி நம்மளோட யாய் போய் ஒளிஞ்சிட்டு என்னன்னு கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவே நானும் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு நீ உள்ளே வரே பிரியா, நான் எங்கே போகிறேன்னு தெரியும்ல, நான் வந்து லிங்க்கும் எங்கே பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவே, ஸோ அதனால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அன்றைக்கே சொன்னல நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன் இப்படி பண்ணுற நீனு, ஸோ நம்ம ஒரு தடவை மீட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவே, ஒன்றும் தேவையில்லை, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யாய் சொல்லிவிடுவே, ப்ளீஸ் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுமே அந்த பிளேஸை விட்டு போயிடுறான். அண்ட் இதுக்கு எடுத்து நம்ம நம்ம ஹீரோனியை பார்க்கறதுக்கு அச்சடி போகிறாங்க. ஸோ ஹீரோனி கிட்ட போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்லவே அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஹேர் கட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க மேடம், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே 2 பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுடைய ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய யாய் வந்து ஹீரோயினி கிட்ட கேட்கவே, கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோமே வந்துடுறாரு. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பேச ஆரம்பிக்கவே நம்மளுடைய யாய் சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் வரேன்ற மாதிரி வெளியில் போயிடுறாங்க. நம்மளோட ஹீரோயினி வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேரை வந்து நம்மளோட ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்காரு. ப்ரெஸ் மீடியா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்வைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பிளேஸில் நம்ம ஹீரோயினி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹீரோ ஆர்மியில் இருக்கும்போது இந்த டிசைன் காட்சட்டி ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது காட்சட்டி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பாங்களா, அதே ட்ராயிங்கோட நம்ம ஹீரோயினி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கிளாஸில் வரைஞ்சிருப்பார். இதை வந்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு செம்மையாக ஹாப்பி ஆயிடுவாங்க. இது நீயா வரைஞ்ச அப்படின்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோயினி. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளோட நிங்க் வந்து நம்ம கிரேஸை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ அவங்களுக்கு ட்ரீட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் இன்றைக்கி எதுக்கு இந்த மாதிரி ட்ரீட் அப்படின்ற மாதிரி கேட்கவே, ஸோ
ஸோ இன்றைக்கி என்னோட பர்த்டே அப்படின்ற மாதிரி நம்மளோட நிங்க் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே காமெடி பண்ணாதன்னு சொல்லு, உண்மையாகவே என்னோட பர்த்டே தான் அப்படின்ற மாதிரி நம்ம நிங்க் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு உன்னோட ஐடி கார்டு எடுத்து காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவே, இல்லை நீ வந்து நான் அந்த ஐடி கார்டெலாம் காட்டினா தான் நம்புவேன், நான் சொன்னால் நம்ப மாட்டியா அப்படின்னா, அப்போ உண்மையாகவே உன்னோட பர்த்டேவா அப்படின்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிங்க் சொல்கிறாரு. சரி ஓகே உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவே, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிங்க் சொல்லவே, வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிரேஸ் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா உன் கூட இருக்கணும், அன்றைக்கி நான் உனக்காக தச்சு கொடுத்த இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம கிரேஸ்மே வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆமாம் அதுதான் என்னோடய விஷயம், என்னால் விஷயம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அண்ட் நைட்டு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நிங்க் வந்து ரொம்ப நேரமாக வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் நம்ம கிரேஸ் வரவே மாட்டாங்க. காலையில் மணி 2 ஆகிடுதுங்க. ஆனால் நம்மளுடைய கிரேஸ் வரமாட்டாங்க. இதனால் வச்சிருந்த சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு கிளம்பவே டக்குன்னு காலிங் பெல் அடிக்குது. நம்ம கிரேஸ் வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்தோடு போய் கதவை திறக்கவே நம்ம கிரேஸ்மே வந்துட்டாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா சாரி டைம் வந்து காலையில் 2 மணி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரான். உள்ளே வந்தோன்னு வந்து பார்த்தோன்னா காத்துட்ருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லவே, இன்றைக்கி காலையில் உனக்கு ட்ரிங்க் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட வந்து நிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரேஸ் கிட்ட கேட்டுட்ருப்பான். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னோட விஷ் நிறைவேறிச்சா சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னாச்சு அப்படின்னா அதான் உன்னோட பர்த்டே முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால உன்னோட விஷயம் வேஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிரேஸ் சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. நம்ம நிங்க்குமே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிடிச்சிடுறான். அண்ட் இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூம்குள்ளே அவங்க தெரியாமல் உள்ளே போயிடுவாங்க. அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டெக்கரேட்லாம் ஆல் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் சீனுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நம்மளுடைய கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி முழிக்கிறாங்க. தூங்கி முழிச்சோன்னா அவங்க ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிங்கோட ஒரு ஷர்ட் எடுத்து போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு ட்ரெஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது என்னதுன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் கிரேஸ்னு ஒரு லெட்டரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கும். அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா இது நமக்காக தான் வந்து பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த வெட்டிங் ட்ரெஸ் அவங்க போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவனுக்கு ஒரு கிஸ்ஸையும் கொடுத்துட்டு அந்த அன்றைக்கி அந்த பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு படிக்கலான்னு போகும்போது தான் அது நம்ம அண்ணன் எழுதுனது. ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேஸை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது அண்ணா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரேஸை சின்சியராக லவ் பண்ணியிருந்திருப்பார் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் எழுதி வச்சுருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்த கிரேஸ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கவே அந்த டைமில் நம்ம நிங்க்குமே முழிச்சிடுவாங்க. நிங்க் முழிச்சோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே. சொன்னி வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கிரேஸ் வந்து உங்ககிட்ட வந்து அண்ணா வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ண சொல்லி கொடுத்தானோ அப்படின்ற மாதிரி கேட்கவே, இல்லை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் எல்லாரோடைய கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ நீ வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணி வச்சுருக்கனால, ஸோ நான் வந்து ஹீரோ கூட வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, ஸோ நான் ஐடாக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ பிளான் பண்ணி தானே என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து என்னை வந்து இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ வந்து ஷபரியா வந்து கம்பெனிலேருந்து வெளியில் வந்து ஸோ டிசைனர் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட மாதிரி நடித்து திரும்பி ஷபரியா கம்பெனிக்குள்ளே போயிட்டு அண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா அண்ணாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் எடுத்து நீ நடத்துகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னமே கொலாபரேட் பண்ண வச்சுட்டல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதையெல்லாம் கேட்ட நிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அண்ணா வந்து பார்த்தோன்னா கேங் கிட்ட தான் அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண கொடுத்துருந்தாரு. அப்போ தான் வந்து பார்த்தோன்னாக்கா கேங் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே நானும் அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கி வச்சேன். அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவே நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி உன்னை நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ப்ராப்ளம் ஆகிடுதுங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய கிரேஸ் வந்து கோவமாக அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஹீரோயினோட ஷாப்பை காட்டுறாங்க. அந்த ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் யாருமே வரமாட்டாங்க. வந்தாலுமே ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஷாப்பிங் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கச்சில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கனாக்கா ரேண்டமாக சும்மா 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரையல் பண்ணாமல் மணி எவ்வளோன்னு சொல்லி பார்க்காம எதுவுமே பார்க்காம ரேண்டமாக ஒரு 5 ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு டவுட் ஆகிடுது. நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாரோ வந்து சீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் இமீடியட்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே நம்ம ஹீரோ ப்ளீஸ் நான் தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்கவே ஸோ இதை கேட்டோன்னே இல்லை உன் ஷாப்பில் யாருமே வரலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவே இதை கேட்ட ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயினி ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி கோவப்படாத ஐம் ஸோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லவே உனக்காக தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட ஷாப்புக்கு திரும்பி ஒரு
பொண்ணு வருவாங்க. அதே மாதிரி ரேண்டமாக 5 ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவே, இல்லை நான் எதுவும் பண்ணலை, நீங்கள் வந்து 5 ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்களுமே வாங்கிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சென்னோட ஆஃபீஸை காட்டுறாங்க. சென்னோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிபி டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட நம்ம வந்து ஹீரோ சென்னோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு வந்து சொன்னோன்னே நம்மளோட சென்னைக்கு இது வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னு ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லவே, இந்தாங்க வேணால் டாக்குமெண்ட்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க. இதை பார்த்து சென்னுமே ஷாக் ஆகிட்டாரு. நேராக அப்பா கிட்ட வந்து பேசுகிறாரு. சொன்னது பார்த்தோன்னா, ஏன்ப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் தான் வந்து இந்த கம்பெனியோட சிஓ, ஆனால் வந்து எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிபி கம்பெனிக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கம்பெனியோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நீ தான். ஸோ கம்பெனியோட சிச்சுவேஷனை என்னால் வந்து எப்படி வந்து நான் கம்பெனி வந்து காப்பாற்றுறதுன்னு தெரியல, கம்பெனியை விற்க என்னால் முடியாது, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ண ஷேர்ஸை வந்து விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்பா வந்து சொல்கிறாரு. இதை கேட்டவொன்னே வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய சென் வந்து கோவப்படுறாரு. சரி ஓகே இதெல்லாம் நானுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நம்ம சென் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி தூரப்படவும் முடியாமல், அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பீரோலையும் வைக்க முடியாமல் செம்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. செம்மையாக இரிட்டேட்டும் ஆகிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து சென் வந்து என்னெல்லாம் வசனங்கள் பேசினா அது எல்லாத்தையும் நினச்சி செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளுடைய ஹீரோயினியை பார்க்குறதுக்கு ஆச்சுட்டி நம்மளோட ஹீரோ வருவார். அப்போ நம்ம இன்றைக்கும் நீங்கள் தானே ஆள் அனுப்புனீங்க அப்படின்னு, சத்தியமாக இன்றைக்கி நான் எந்த ஆளையும் அனுப்பலை, நேற்றுக்கே நீ சொல்லிட்டல நான் எந்த ஆளையும் அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுமே நம்ம சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்மளோட தங்கச்சி கக்கச்செடி நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து சமைச்சு இன்றைக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். சொன்ன வந்து பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி என்ன சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு செம்மையாக பசிக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன் கையில் அடிபட்டிருக்கா, டே சமைக்கும் போது பார்த்து சமைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ டெய்லி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே சொன்னால் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்ன வந்து பார்த்தோன்னா ஆமாம் பிற பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் டெய்லியும் சமைச்சு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அசிஸ்டண்ட்டுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்போ நீ என்ன சொன்ன, என்னைய பார்த்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்கவே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவாங்க. அசிஸ்டன்ட் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தங்கச்சி வந்து டெய்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்மளோட அசிஸ்டண்ட்டுமே கிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இவங்க ஷாப்லேருந்து இது வரைக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ஸோ அவங்களோட வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸோடைய ரிவ்யூ, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து என்னென்ன குவாலிட்டியாக இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை தான் நாங்கள் அந்த ஷாப்பில் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளுடைய ஹீரோயினை போயிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணுறதுல எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான். நம்ம ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுமே போயிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே கூட போகிறாரு. அண்ட் இதுக்கு அடுத்து அப்படி நெக்ஸ்ட் சீனை கட்டுறாங்க. நம்மளுடைய வந்து நம்மளுடைய கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே மறக்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அப்படி நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்மளோட ஹீரோயினியும் நம்மளுடைய ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கச்சில் நம்மளோட ஹீரோயினி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ப்ரைஸை தான் கம்மி பண்ணணும், ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து பெரிய பட்ஜெட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கு அப்படி நெக்ஸ்ட்டு நம்ம கிரேஸை பார்க்குறதுக்கு ஆச்சு அவரோட அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய கம்பெனியோடைய இன்ஸ்பெக்டர் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியில் வந்து யூஎஸில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறாங்க. அந்த கம்பெனி எந்தளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட பேர் லிசா அவங்க கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கிரேஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து அந்த சீனில் அந்த பொண்ணுமே வந்துடுறாங்க. அந்த பொண்ணும் நம்மளோட கிரேஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சென்னை காட்டுறாங்க. நம்ம சென் வந்து நம்மளோட யாய்கிட்ட இந்த மாதிரி 35% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அப்பா வந்து வித்துட்டாருன்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னா என்னது உண்மையாவா அப்படின்னு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லவே ஸோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நாளைக்கு நான் அவரை மீட் பண்ண போகிறேன், என் கூட நீ வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவே நம்மளுடைய யாயுமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹீரோயினியை பார்க்குறதுக்கு வச்சுட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்திருக்கச்சில் நீ இந்த மாதிரி ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கல, நான் உனக்காக ஒரு ரிங் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவரோட கையில் ஒரு ரிங்கை போட்டு விடுவார். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு நம்ம யாய் வருவாங்க. யாய் வந்தோடனே நான் அந்த மாதிரி வந்து வெளியில் போகிறேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்க முடியுமா இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம யாய் போயிட்டு கேட்பாங்க. ஸோ இதை கேட்டால் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய யாய் வந்து
பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெடி ஆகிட்டு நம்மளுடைய வந்து சென்னை பார்க்குறதுக்காச்சும் வருவாங்க. சென் வந்து நீ அது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு நம்மளுடைய அந்த டிபி கம்பெனியோடைய ஓன் சிஓவும் அண்ட் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க. ஸோ அந்த டிபி கம்பெனியோட ஓனரோட பேர் பீட்டர். ஸோ பீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சென் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்லாமல் அந்த 35% ஆஃப் ஷேர்ஸை வந்து உங்கள்கிட்ட வித்துட்டாரு அப்படின்ற விஷயத்த நம்ம சென் பேச ஆரம்பிக்கும் போது டக்கு நம்மளுடைய வந்து அந்த பீட்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து உன்ட்ட பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து உன்ட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டோட பீட்டர் அந்த பிளேஸ் விட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படி கிளம்பும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்பாங்கல்ல, யாயை கூப்பிட்டு நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட நீ ஃபோட்டோ எடுத்து அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் நேராக வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்தோன்னா பீட்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பொண்ணு போட்டிருக்கால ஒரு ட்ரெஸ்ஸு, அது என்ன பிராண்டு, அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. அப்பா கிட்ட நம்ம சென் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து பீட்டரை மீட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து என்ன பேசினார் அப்படின்னா, அவர் பேசவே இல்லை, டக்குன்னு கிளம்பிட்டாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கச்சிட்டு வெட்டிங் ரிங் வாங்குறதுக்கு கச்சிட்டு வந்திருக்கிறாரு. சைஸ் கேட்கவே நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு ரிங்கை போட்டு விட்ருப்பார் இல்லைங்களா, அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைஸாக கொடுத்து வாங்கிட்டுறாரு. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அசிஸ்டன்ஸை மீட் பண்ணி அசிஸ்டன்ஸ் கிட்ட நான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவே, சார் நீங்கள் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவே, டே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் காதலிச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லை சார் நீங்கள் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அது இப்போவே வா அப்படின்னா ஆமாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னாக்கா நீங்கள் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எல்லாருமே ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அப்படி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளோட சென் வந்து அவரோட ஷேர் ஹோல்டர் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கச்சில் அந்த 35% ஆஃப் ஷேர்ஸ் வந்து விற்றுருக்காங்க இல்லைங்களா, அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நம்மளுடைய சென்னை பார்த்து வந்து பேசிட்டு போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு காட்டுறாங்க நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து ஹெலிகாப்டர், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வண்டி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து எல்லாமே வந்து பார்த்து எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங்காக எல்லாமே பண்ணும்போது தான் கடைசி நேரத்தில் எல்லாம் சொதப்பி வண்டி அங்கே இங்கேன்னு போய் இடிச்சிடும். எல்லாம் இடித்து பொம்மையெல்லாம் கீழே விழவே நம்ம ஹீரோயின் இப்போ செம்மையாக பயந்துடுவாங்க. யாரோ அவங்க இருக்காங்க, யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கவே, வெளியில் வாங்கடா நொன்னைகளா அப்படின்னு சொல்லவே அசிஸ்டன்ஸும் வெளியில் வந்துடுவானுங்க. சொன்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்கு அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்ற மாதிரிலாம் வரவே, அது ஒன்றும் இல்லை சும்மா இந்த மாதிரி யாராவது கம்பெனிக்குள்ளே வந்து இருந்தால் தெரியாதுல்ல, அதனால சும்மா நான் தான் வந்து ட்ரையல் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவே, ஆமாம் நாங்களும் அதான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நைட்லேயே வந்து பார்த்தோன்னாக்கா அந்த டிபி கம்பெனி இருக்கீங்களா, ஸோ அது நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. என்னடா நைட்டு தூங்கி விடிய கலைஞ்சி பார்க்கும்போது இவ்வளோ ஷோர்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கவே, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ஹீரோ நிங்க்குக்கு கால் பண்ணுறாரு. நிங்க்குக்கு கால் பண்ணி இந்த டிபி கம்பெனி பற்றி பேசவே, நிங்க்குமே நானும் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், ஒரே நாளில் எப்படி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம பீட்டர் வந்து நம்ம கிரேஸை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களோட கம்பெனி மேகசினில் எங்களுடைய கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிரேஸ் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு நம்ம லிசா வராங்க. ஸோ லிசா வந்தோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பீட்டர் வந்து லிசா கூட ஹாய்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து நம்மளுடைய கிரேஸை வந்து நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணுவார் நம்ம பீட்டர். ஆனால் கிரேஸ் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லிசா கிட்டே வந்து அவர் கேட்பார். லிசா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிரேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிசாவையும் அண்ட் நம்ம பீட்டரையும் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கல அந்த லிசா என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு லிசாவுமே வந்துடுறாங்க. ஸோ லிசா வந்தோன்னு வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த நைட் வந்து டின்னருக்கு போகிறேன், ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கிரேஸ் இன்வைட் பண்ணவே, இல்லை நான்லாம் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிரேஸ் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம கிரேஸ் இப்படி சொல்கிறதுனால அந்த பொண்ணு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. அண்ட் இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து இன்னும் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு விடிய காலம் பார்த்தா இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்னோட கம்பெனிலேருந்து 35% ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிபி கம்பெனி வாங்கியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுடைய ஹீரோ கிட்ட வந்து நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறோம். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோமே யோசிக்கிறாரு. சரி ஓகே நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அண்ட் இதுக்கடுத்து நம்ம பீட்டர் வந்து பார்த்தோன்னாக்கா அவரோட ஷேர் ஹோல்டரோட மீட்டிங்கில் இருப்பார். ஸோ மீட்டிங் முடிஞ்சோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா ஒர்க்கர்ஸ் முன்னாடி எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனா ஃபுல்லாக நம்மளோட பிரான்ச் மட்டும்தான் இருக்கணும், டிபி டிபார்ட்மெண்ட். ஸோ வேறு எந்த ஒரு பிரான்ச்சுமே இருக்கவே கூடாது. முக்கியமாக ஷவுபெரியா, வெண்டா அண்ட் ஐடான்ற எந்த ஒரு பிரான்ச்சுமே இருக்கக்கூடாது. நம்மளோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கணும். எங்கே திரும்பினாலும் நம்மளோட ஷாப் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே இருக்கவங்களோட வந்து சபதமே எடுத்துகிட்டு இருக்காரு அவருங்க. இந்த பக்கத்தில் நம்மளுடைய லிங்க் காட்டுறாங்க. லிங்க் கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய சென்னோட ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிங்க் வந்து பேசிகிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு சேர்மன் பொண்ணு வராங்க. ஸோ நம்ம நிங்க்கு சேர்மன் பொண்ணுக்கிட்டவே பேசுகிறாங்க. சேர்மன் பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்ரெட்டாக நம்ம டிபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளை வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆள் மூலமாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து நம்ம கூட ஒன்று ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா கொலாபரேட் பண்ணணும், ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக அவர் பண்ணியே ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஹீரோ சென்னை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ சென் கிட்ட பேச போகவே நம்ம சென் வந்து நீ இப்போ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட கம்பெனிலேருந்து 35% ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்மளோட டிபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு அதுதானே அப்படின்ற மாதிரி கேட்கவே, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லவே, இந்த விஷயம் எனக்கே தெரியாது, என்னோடய அப்பா தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்றுருக்காரு, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு என் அப்பா கிட்ட நான் கேட்டப்போ எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி தான் ரீசன் சொன்னார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அவரை மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ணப்போ வந்து என் கூட பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேன், ஸோ என் கூட பேசுகிறதே டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கவே நம்ம நிங்க்குமே கால் பண்ணுறாரு. நிங்க் தான் அவனும் இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்க போகிறான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சென் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கவே, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாருங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோயினியோட ஷாப்போட வாசலில் பீட்டர் என்ன பார்த்துட்டு இருப்பார். சார் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்குது. இது வந்து பார்த்தோன்னாக்கா வெண்டாவோட கனெக்டடாக இருக்குது. அண்ட் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி யாய் போட்டிருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுமே இந்த ஷாப்லேருந்து வாங்கினது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நிற்கிறாளே பொண்ணு அவ யார் அப்படின்ற மாதிரி கேட்கவே, அந்த பொண்ணு தான் வந்து இந்த ஷாப்போட ஓனர், அதாவது நம்ம லீச்சின்ஜிங்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் நம்ம அங்கே போய் பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவே, இல்லை வேண்டாம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸை மீட் பண்ணுறதுக்கு கச்சடி வராரு. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து உன்ட்ட பர்சனலாக பேச வரல, நான் பிஸ்னஸ் விஷயமாக பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட நிங்க்கு சொல்லவே, சரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பீட்டர் அவரை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவே, 35% ஷேர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட சென்னோட கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காங்க, ஸோ ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, பட் அவர் வந்து ஏதோ பெரிய பிளானில் இருக்காருன்றது மட்டும் நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கவே, ஸோ சென் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த கேப்பை நம்ம நிங்க் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த கேப்லேயும் கூட வந்து ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்மளுடைய கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே நம்ப மாட்டாங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ வந்து நம்ம பீட்டரை மீட் பண்ணுறாங்க. பீட்டர் வந்து நானே உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன், நீயே என்னை மீட் பண்ண வந்திருக்க, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னை பார்க்கும்போதே ரொம்ப மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கையில் சரி ஓகே நம்ம வந்து இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே, நல்லா ஜாலியாக உட்காந்து பேசலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு டீட்டெயிலாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப போகும்போது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தம்பா, பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அசிஸ்டண்ட்டுமே ஒழிஞ்சு நின்றுட்டுருப்பான். அவனை பார்த்து ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கவே அவனுமே பேசுகிறான். அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நிங்கை பார்க்குறதுக்கு ஆச்சு நம்ம பீட்டரோட அசிஸ்டன்ட் வராங்க. ஸோ பீட்டரோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி பீட்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கத்தில் நம்மளோட ஹீரோக்கு பீட்டர் கால் பண்ணி இன்வைட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே வராரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் நிங்க்கும் ஒரே இடத்துல பார்த்துக்கிறாங்க. நீங்கள் என்ன இங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவே, என்னை பீட்டர் இன்வைட் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம நிங்க்கு சொல்லவே, என்னென்ன இன்வைட் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம பீட்டருமே வராரு. ஸோ பீட்டர் 2 பேருக்கு ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுத்து, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி
மாதிரி கேட்டுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்குமே வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு நான் ஒரு 1 hour கழிச்சு வரேன், நல்லா யோசிச்சு பதிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அண்ட் இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைல்ஸ் எடுத்து அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் காட்டுறாங்க நம்ம கிரேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஆஃபீஸ்க்கு வரவே அந்த இடத்துல வந்து லிஸா உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணும், இப்போ மணி 12 அப்படின்னு மாதிரி சொல்லவே நான் ஒர்க் விஷயமாக தான் வெளியில் போயிருந்தேன் அண்ட் இப்போ நான் போய் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் போகிறீங்களா உங்கள் இடத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிரேஸ் சொல்லிவிட்டு ஸோ அவங்க ஒர்க்கை போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இத்தோட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பக்கத்தில் காட்டுறாங்க நம்மளுடைய ஹீரோவும் நம்மளுடைய பீட்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னோடய கம்பெனியோட வந்து பார்த்திங்கனாக்கா கொலாபரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவே ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நான் கூடி சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸுமே பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் நாளைக்கு ஈவினிங்கோடைய இந்த சீரீஸை நான் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு முடிவோடு தான் அந்த சீரீஸை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நாளைக்கு ஈவினிங்கோட நம்மளோட இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கடுத்து நியூ சீரீஸோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி காய்ஸ்.